நீங்கள் கெரியர் கேப் இருக்கவங்கள ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? யா. ஆமாம். அது எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க? அப்புறம் ஒரு ரெஸ்யூமில் கெரியர் கேப் இருக்குது, பெரிய கெரியர் கேப் இருக்குது. ஓகே. அதை எப்படி அவங்க மென்ஷன் பண்ணணும்? இல்லைனா இருந்துச்சுனாலுமே சான்சஸ் இருக்கா கம்பெனி பிளேஸ் ஆகிறதுக்கு? கெரியர் கேப்னு வரும்போது 2 விதமான கெரியர் கேப் இருக்குது. ஒன்று விமன் வரும்போது தே கோ டு மெட்டர்னிட்டி லீவ்லாம் எடுத்திருப்பாங்க அண்ட் தென் தே கோ பேக் டு ஒர்க். அது ஒரு செட் ஆஃப் கெரியர் கேப், அதுவும் வச்சுக்கலாம். இன்னொரு கெரியர் கேப் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, தே வாண்ட் அ சபாட்டிக்கல், தே வில் டேக் 1 year or 2 years கேப், ஆர் ஃபேமிலி சுச்சுவேஷனால கேப் இருந்திருக்கும், தென் தே கோ பேக் டு ஒர்க். ஓகே, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று யூ நீட் டு ஷோ த ஸ்கில்ஸ் தட் யூ ஹாவ். ஓகே, எக்ஸப்ஷனலாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி ஒன்று ஸ்கில்ஸை வச்சு நம்ம அவங்க கிட்ட காட்டணும். சி, பீப்புள் வில் நாட் திங்க் ஃபார் யூ, இட் இஸ் யூ ஹூ நீட் டு திங்க் ஃபார் யூ அண்ட் மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ உங்ககிட்ட கெரியர் கேப் இருந்தால், ஒரு ரெக்ரூட்டராக இப்போ நானே ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு 5 years கெரியர் கேப் இருக்குது அப்படின்னா, எஸ் ஐ எம் கோயிங் டு டேக் தட் பாயிண்ட் அண்ட் ஆஸ்க் யூ வை டு யூ ஹாவ் அ கெரியர் கேப். அந்த பாயிண்ட்டில் யூ ஷுட் நாட் பிரேக் டவுன். அந்த பாயிண்ட்டில் யூ நீட் டு ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் டு கம்யூனிகேட் த மெசேஜ் ப்ராப்பர்லி in a way that saying, hey, you know what, I know that I have a career gap of 5 years, but the thing is, this is what I have done in this 5 years, and these are all the projects I have done, and these are all the skills that I have, and this is what you need, and this is how I am going to deliver that to you. And my career gap, if that is going to be a problem, we can actually have a conversation, we can actually do a project for ஒரு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். If you see the results, then let me take me inside. Okay. Or else I'll go for the next thing. The thing is, play the skill game. Because people வந்து கெரியர் கேப்னா அது கேட்க தான் செய்வாங்க, பட் ஹவ் யூ ஃபேஸ் தட் கொஸ்டின் இன் அ ப்ராப்பர் வே இஸ் தி ஆன்சர். செகண்ட் திங், கமிங் டு த மெட்டர்னிட்டி லீவில் முடிச்சுட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கம்பெனிஸ் ஆர் ஓகே டு டேக் தோஸ் பீப்புள், பட் த திங் இஸ் அகெயின் டெக்னிக்கலாக தே ஷுட் பி ஸ்ட்ராங். அண்ட் செகண்ட் திங் இஸ் டாக் அபவுட் த பேஷன். ஓகே, ஹவு பேஷனட் தே ஆர். ஒன்று ஸ்கில், ப்ளே த ஸ்கில் கேம். இஃப் யூ டோன்ட் ஹாவ் த ரைட் ஸ்கில், பட் இஃப் யூ ஸ்டில் ஹாவ் த பேஷன், தட் இஸ் மோர் தென் எனஃப். பேஷன் வந்து 2 விதத்தில் வருது. ஒன்று வந்து intelligence, and second thing is the interest to do that or ability to do that. Okay, intelligence na enna ஒரு விஷயத்தை சீக்கிரமா கத்துக்கிட்டு சீக்கிரமா ஆக்ஷன்ஸ் எடுத்து ரிசல்ட் கொடுக்க முடியுமான்றது இன்டெலிஜென்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் இன் அபிலிட்டி. ஓகே, என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு and I also have the ability to immediately grab that and immediately put that into action. உன்னால அதை கிராப் பண்ணி ஆக்ஷன்ஸ்ல போட முடியுதா, ஆக்ஷன்ஸில் போட முடிஞ்ச உடனே உன்னால் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியுதா, அப்படின்றது தான் எனக்கு வேணும். உன்னோட லீவ்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இஃப் யூ கேன் புட் தட் இன் ஃப்ரண்ட் அண்ட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் தட், தே வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் யூ. அண்ட் பீயிங் ஆனஸ்ட் இஸ் த ரியல் கேம் இஸ். ஏன்னா சில பேர் வந்து எக்ஸாக்ட்லி நான் இதெல்லாம் பண்ணேன் ப்ரிட்டன் பண்ணுவாங்க. ரெக்ரூட்டர்ஸ் கேன் ஈஸிலி சென்ஸ் இட். Okay. So being honest is also very important. Saying that yes, I have a gap, that's okay, and I can deliver things for you. அப்படின்றத ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிடலாம்.